அரவக்குறிச்சி மக்களை திரும்பி கூட பார்க்கல. ஏன்னா அரவக்குறிச்சியில யாரும் ஜெயிக்க கூடாதுங்கிறதா அவங்களுடைய எண்ணம். நீங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பழமொழி இருக்கு, சீப்பை எடுத்து ஒளி வச்ச திரு கல்யாணம் நின்று போயிருமாங்கிற மாதிரி எல்லாத்தையும் புடிச்சு கொண்டே உட்கார வச்சுக்கிறாங்க. நமக்கு வேலையே அதுதான், பொய்யான வாக்குறுதி கொடுக்க வேண்டியது. திமுகவும் அப்படித்தான். அப்படி இருந்தால் பல கட்சிக்கு போயிட்டு வந்தார். 5 கட்சி, முதல்ல வைகோ, அதுக்கப்புறமா திமுக, அப்புறம் அதிமுக, அப்புறம் அமமுக, அப்புறம் திமுக, இப்படி பல கட்சிக்கு போயிட்டு வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல ரெட்டலைக்கு ஓட்டு கேட்டு நீங்களா ரெட்டலைக்கு ஓட்டு போட்டீங்க. அதை காப்பாத்திக்கிறதுக்கு வக்கில்ல, அமைச்சர் பதவி கிடைக்கலைங்கிற ஒரே காரணத்தினால இன்னைக்கு அமமுகவுக்கு போனார். 3 வருஷத்துல 3 கட்சிமா, நீ எண்ணி பார்க்கணும். 3 வருஷத்துல 3 கட்சிக்கு போன ஒரு ஆள் தான் திமுகவுக்கு ஓட்டு கேட்டு வர்றார். இதை பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம். திமுகவை பத்தி பல தடவை பேசினார். ஸ்டாலினை பத்தி கோணவாயன் ஸ்டாலின்னாரு, அட்டகத்தி பயில்வான்னாரு, தளபதி எந்த படைக்கு தளபதினு சொல்லி கேள்வி கேட்டாரு. ஸ்டாலினுடைய தங்கச்சி வந்து பேசினாங்க. இங்க வந்து இந்த ஊர்ல ஒரு அமைச்சர் இருக்காரு, பஸ் ஓட்டுறாரு, போக்குவரத்து மந்திரியா இருக்காரு. பஸ் இருக்கும், ஆனா படிக்கட்டு இருக்காது, தாண்டி தான் போகணும். பஸ்ல ஓட்டை இருக்கு, கீழே பார்த்து போகலாம், கீழே விழுந்துருவோம். பஸ்ஸுக்குள்ள மழை பெஞ்சதுன்னா வெளியில ஒழுகிறத விட பஸ்ஸுக்குள்ள ஒழுகிறது அதிகமா இருக்கும். வீல் இருக்காது, காத்து இருக்காது, டயர் இருக்காதுன்னு பேசின அதே சகோதரி தான் இன்னைக்கு கேட்கணும். நீங்க எல்லாம் ஏமா இப்ப உங்க கட்சிக்கு வந்துட்டாரு, வீல்லாம் வந்துருச்சான்னு கேளுங்க. இதே போலதான் கேசிபி மணல் கொள்ளைக்காரன்னு சொல்லி அம்மா ஆட்சியில் இருக்கும் பொழுது புடிச்சு கொண்டு ஜெயில போட்டார். திமுக காரன பேசாத பேச்சு இல்ல, அத்தனையும் பேசிட்டு இன்னைக்கு பதவிக்காக மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய மரணத்திற்கு காரணமான திமுகவுக்கு போயிருக்கார். நீங்க எல்லாம் சரியான பாடம் புகட்ட வேண்டும் தாய்மார்களே. ஏனென்று சொன்னால் பச்சோந்தி கூட நம்ம முதலமைச்சர் சொன்னார், பச்சோந்தி கூட நிறம் மாத்துறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுமா. அந்த நாள் ஒரு கட்சிக்கு போயிட்டு இதுல தோத்து போனா அடுத்து எந்த கட்சின்னு தெரியல. அந்த சூழ்நிலை தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அரவக்குறிச்சி தொகுதிக்காக என்ன பண்ணிருக்கான்னு நினைச்சு பார்க்கணும். நீங்க எல்லாம் ஒன்னே மட்டும் நினைச்சு பாருங்க. ரொம்ப நாளத்த கோரிக்கை, 50 ஆண்டு கால கோரிக்கை. நீங்கள் இந்த அரவக்குறிச்சியில புஞ்சை புகழரை தலைமையிடமாக கொண்டு புதிய தாலுகா உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருந்தீர்கள். அவர் அமைச்சரா இருந்தார். அமைச்சரா இருந்து எங்க தாலுகா உருவாக்குனார் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நீங்க எல்லாம் போராட்டம் பண்ணீங்க, என்னென்னமோ பண்ணீங்க, உண்ணாவிரதம் இருந்தீங்க. ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தல. உங்களை எல்லாம் கிண்டல் பண்ணி உள்ளூர் மாடு விலை போகாதுன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தார். இதுதான் நடந்தது, அன்னைக்கு நடந்தது. ஆனா இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கேட்ட உடனேயே அள்ளி கொடுக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் புஞ்சை புகழரை தலைமையிடமாக கொண்டு புதிய தாலுகாவை உங்களுக்கு வழங்கி இருக்கிறார். நீ அதெல்லாம் நன்றியோடு எண்ணி பார்க்க வேண்டும். சரித்திரம் இதெல்லாம். அதன் பிறகு புஞ்சை புகழூர் பகுதியில காவேரியில 1.25 TMC தண்ணீர் தேக்கக்கூடிய வகையில 490 கோடி ரூபாய்க்கு கதவணையை கொடுத்த முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் பெரியவர்களே. அரவக்குறிச்சி தொகுதிக்கு 220 கோடி ரூபாயில குடிநீர் திட்டம். நீங்க எல்லாம் ஒன்றை மட்டும் நினைச்சு பாருங்க, 4.5 வருஷம் அமைச்சர். இந்த கரூர் ஒன்றியத்துல 4 ஊராட்சிகள் இருக்கிறது. தண்ணி கூட கொடுக்க வக்கில்லாத ஒருத்தர் தான் இந்த ஊர்ல அமைச்சராக இருந்தார் 4.5 வருஷம். அவருக்கு நீங்க ஓட்டு போடலாமான்னு நினைச்சு பாருங்க. அன்னைக்கு ரெட்டலை, இன்னைக்கு சூரியன் சொல்லி வரப்போறாங்க, வந்திருப்பாங்க நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. ஆனா அங்க ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் வந்தோம், நானும் MP என்னன்னு வந்தோம், நின்னுகிட்டு இருந்தோம். 2 லட்சம் கியூசெக்ஸ் தண்ணி போயிட்டு இருந்தது. உப்பு தண்ணி தான் இருக்குது எங்களுக்கு குடிக்கிறதுக்கு. நான் கூட மோட்டார் தான் ரிப்பேர் ஆகி போச்சாட்டு இருக்குதுன்னு கூப்பிட்டு கேட்டேன், ஏமா மோட்டார் சரி பண்ணி கொடுத்துடலாமல்ல. அப்பதான் சொன்னாங்க எங்களுக்கு தண்ணியே கிடையாது. நாங்க அந்த மாதிரி ஒரு அமைச்சர் நம்ம ஊர்ல 4.5 வருஷம் இருந்திருக்காரு. காவேரி இங்கிருந்து ராமநாடு போகுது, தண்ணி போகுது, ராமநாட்டுக்கு போகுது, திண்டுக்கல் போகுது, கன்னியாகுமரி வரைக்கும் தண்ணி கொண்டு வராங்க காவேரி தண்ணிய. ஆனா நமக்கு தண்ணி கொடுக்க கூட வக்கில்லாத ஒருத்தர் தான் இங்க அமைச்சரா இருந்துட்டு பல வேஷம் போட்டு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்ப ஏதோ பட்டா கொடுக்கறாத கொடுக்கறோம். பட்டா அம்மா கவர்மெண்ட் தான் கொடுக்க முடியும், இவங்க எல்லாம் கொடுக்கவே முடியாது. என்ன கருணாநிதி 2 ஏக்கர் நிலம் கொடுக்கறோம்னு சொன்னார்ல, கருணாநிதி 2 ஏக்கர் நிலம் கொடுக்கறோம்னு சொன்ன கதை தான் இவங்க கதை. பொய்ய சொல்லி வாக்கு கேட்ட வர்றாங்க. பெரியவர்களே, நீங்கள் அதையெல்லாம் நம்ப வேண்டாம். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து மறைந்த அம்மாவுடைய ஆட்சி நிலைக்க வேண்டும். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களும் துணை முதலமைச்சர் OPS அவர்களும் இந்த மாவட்டத்திற்கு எண்ணற்ற திட்டங்களை வாரி வழங்கி இருக்கிறார்கள் என்பதை நேரத்தில் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். கீழ் நிற்கும் போது பெரியவர் ஒருத்தர் சொன்னார்,
எங்களுக்கு முதல்ல சாக்கடை பிரச்சனை தான் மெயின் பிரச்சனைன்னு சொன்னார். இந்த இடத்துல சொல்லிட்டு போறேன், நிச்சயமாக தேர்தலுக்கு பிறகு உங்களுக்கு அந்த வடிகால் வசதி செய்து கொடுக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை கொடுக்கிறேன். ஏனென்று சொன்னா இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க 23ஆம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி மாறிடும். ஸ்டாலின் பொது தேர்தல் நின்று முதலமைச்சராக முடியல, இடைத்தேர்தலையாவது முதலமைச்சராகலான்னு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காருங்க, மனக்கணக்கு. அந்த கணக்குல தான் இந்த அமாவாசை அங்க போயிருக்காரு, எப்படியாவது மந்திரி ஆயிரலாம்னு சொல்லி. அதெல்லாம் பழிக்காது. நீங்க ஓட்டு போட்டு 5 வருஷம் ஓட்டு போட்டீங்க, 3 வருஷம் தான் ஆயிருக்கு. இன்னும் 2 வருஷத்துக்கு அம்மாவுடைய அரசை அசைத்து பார்க்க எந்த கொம்பனாலும் முடியாது. ஏன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் அண்ணன் துணை முதலமைச்சரும் மகத்தான ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். பாமக வந்திருக்குது, தேமுதிக வந்திருக்குது, தனியரசு, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி என்று மிக ஒரு வலுவான கூட்டணியை ஏற்படுத்தி தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அரவக்குறிச்சி தேர்தல் தொகுதியில இந்த செந்தில்நாதன் அவர்கள் 2011 வேட்பாளரை நிறுத்தி யார் தோற்கடிச்சான்னு உங்களுக்கு தெரியும். தோற்கடிக்கப்பட்ட துரோகி இதே ஆள் தான். இந்த ஆளுக்கு கரூர்ல இதே வேலைதான், யாரும் ஜெயிக்க கூடாது, தான் மட்டும்தான் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உள்ள ஒரு குறுகிய எண்ணம் உள்ள ஒரு ஆள் செந்தில்நாதன் 2011 தோற்கடிச்சார். 2016 காங்கிரஸ் கட்சிக்கு வேலை செஞ்சு என்னை தோற்கடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணார். அதை மீறி நம்ம ஜெயிச்சு வந்திருக்கிறோம் இன்னைக்கு. ஆனா இந்த தடவை யார தோற்கடிச்சியோ அதே செந்தில்நாதனால் நீ தோற்கடிக்கப்படுவது உறுதி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். 50,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அரவக்குறிச்சி தொகுதியில அம்மாவுடைய சின்னம் இரட்டை இலை சின்னம் வெற்றி பெறுவது உறுதி என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா ஊர்லயும் புடிச்சு மக்களை காசு கொடுக்காம கொண்டு ஓட்டு கேட்டுவிட்டு அடைச்சு வச்சிருக்கானு. இதுதான் திமுக. கட்ட பஞ்சாயத்து பண்றவன் ரவுடித்தனம் பண்றவன் தான் இந்த ஊர்ல இருக்கானுங்க. அவங்க தான் ஏன் ஓட்டு கேட்க போனீங்க, பணம் கொடுக்கணும் கொடுக்கணும், கேட்ட பூட்டி அடைச்சு வச்சுக்கிட்டா நாளைக்கு ஓட்டு போட்டு போய் கூடவே நிப்பீங்களா? இல்ல கேட்கறேன் நான், அதெல்லாம் சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க. நம்ம தான் எல்லா திட்டங்களையும் செய்ய முடியும். இது எல்லா ஊர்லயும் நடக்குதுங்க. நாளை மறுநாள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் நமக்கு பிரச்சாரத்துக்கு இங்க வரப்போறார். செந்தில்நாதனை ஆதரித்து நம்முடைய பகுதியில 7 இடங்களில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். நீங்க எல்லாரும் அந்த அதுக்கு வந்துருங்க. இப்பவே அதுக்கு ஒரு பூட்டு போறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க, புரியுதா? என்ன பூட்டு போடுறதானே இவனுக்கு வேலையா? ஒன்னே ஒண்ணு சொல்ல, 8 வருஷம் காஞ்சி கிடக்குறேன் திமுக காரன். இன்னும் 2 வருஷத்துக்கு வாய்ப்பு இல்ல, 10 வருஷம் காஞ்சி கிடைச்சு வாய்ப்பு கிடைச்சுன்னு வச்சுங்க, எல்லாத்தையும் புடிங்கிட்டு விட்டுருவா. மக்கள் தாய்மார்கள் கழுத்துல சங்கிலி இருக்காது, பாத்துக்குங்க. வெளியூர் திறன் தேவையில்லை, இங்க இருக்கிற திமுக காரனே போதும். என்ன வாய்ப்பே இல்ல. நான் என்ன சொல்றேன், அம்மா அவர்கள் சொன்னால் கடைசியா தேர்தல் அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் எனக்கு பிறகு இன்னும் 100 ஆண்டுகளுக்கு ஆட்சி அதிகாரத்திலே இருக்கும் என்று சொன்னார்களே, அதை நிறைவேற்றுகின்ற வகையில் நீங்கள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து செந்தில்நாதன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.